எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தங்கம், வெள்ளி விலை ஏன் இப்படி சரசரன்னு இறங்கிட்டு இருக்குதான். இப்போ அதோட விலை என்ன, ஏன் இந்த சரிவு, இனிமே என்ன எதிர்பார்க்கலான்னு வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். தங்கம், வெள்ளி ரெண்டுமே இப்போ இறங்கு முகத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த விலை வீழ்ச்சி இன்னும் தொடரும்னு தான் சொல்றாங்க. என்ன நம்பர்ஸ், என்ன காரணம்னு இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெள்ளியோட இப்போதைய மார்க்கெட் விலை என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 1 கிலோ வெள்ளி பாத்தீங்கன்னா 27,900 ரூபாய்க்கு விக்குது. இது நேத்து இன்னைக்கு வந்த சரிவில்ல, கொஞ்ச நாளா தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதோட ரிசல்ட் இது. இங்க பாருங்க, இன்னும் கிளியரா புரியும். 1 கிராம் வெள்ளி வெறும் 27 ரூபாய் 90 காசு தான். அப்போ 1 கிலோ 27,900 ரூபாய். இப்படி தொடர்ந்து விலை குறையறதால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இதை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. சரி, வெள்ளி கதை முடிஞ்சது. அடுத்து பியோர் கோல்டு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற 24 கேரட் தங்கத்தோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம். ஒரு சவரன், அதாவது 8 கிராம் 24 கேரட் தங்கம் இப்போ 1,27,064 ரூபாய். ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வெறும் கொஞ்ச நாள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 3000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய சரிவு. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா தெரியும். 1 கிராம் 15,883 ரூபாய், அரை பவுன் 63,532 ரூபாய், ஒரு சவரன் 1,27,064 ரூபாய். இந்த நம்பர்ஸ் எல்லாம் மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு நமக்கு நல்லாவே காட்டுது. ஓகே, இப்ப நாம எல்லாரும் நகை வாங்க யூஸ் பண்ற 22 கேரட் தங்கத்தோட விலைய பார்க்கலாம் வாங்க. ஒரு சவரன் 22 கேரட் நகை தங்கம் இப்போ 1,16,472 ரூபாய். நகை வாங்க பிளான் பண்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான அப்டேட் இல்லையா? இதை இன்னும் பிரிச்சு பார்த்தா 1 கிராம் 14,559 ரூபாய், அரை பவுன் 58,236 ரூபாய் மற்றும் ஒரு சவரன் 1,16,472 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. விலை இவ்ளோ குறைஞ்சிருக்கிறதால இதுதான் நகை வாங்க சரியான நேரமான்னு நாம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். சரி, இவ்ளோ நேரம் விலை என்னன்னு பார்த்தோம். ஆனா ஏன் இந்த விலை குறையுது? இனிமே மார்க்கெட் எப்படி இருக்கும்? வாங்க அதுக்கான காரணங்களை பார்க்கலாம். இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கியமா 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, குளோபல் மார்க்கெட், அதாவது உலக சந்தையில தங்கத்தோட விலை சரிஞ்சா அதோட பாதிப்பு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்திய சந்தையிலையும் தெரியும். இது ரொம்ப சிம்பிள். 2வது காரணம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அது அமெரிக்க பங்குச்சந்தை. பொதுவா முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் சரியில்லாதப்போ தங்கத்தை ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சு அதுல பணத்தை போடுவாங்க. ஆனா இப்போ அமெரிக்க பங்குச்சந்தை நல்லா மேல போயிட்டு இருக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க என்ன பண்றாங்க, தங்கம் மாதிரி பாதுகாப்பான இடத்துல இருந்து பணத்தை எடுத்து நல்ல லாபம் தரக்கூடிய ஷேர்ஸ்ல போடுறாங்க. இதனால தங்கத்துக்கான டிமாண்ட் குறைஞ்சு விலையும் குறையுது. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம். அப்போ ஃபியூச்சர்ல என்ன நடக்கலான்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒப்பீடு. ஒருவேளை விலை ஏறுச்சுன்னா ஒரு சவரனுக்கு ஒரு 3,000-4,000 ரூபாய் வரைக்கும் ஏறலான்னு ஒரு கணிப்பு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, விலை இறங்குச்சுன்னா கிட்டத்தட்ட 5,000-லேருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் சரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கான். இதுலேருந்து என்ன புரியுது? விலை ஏறுறதுக்கான சான்ஸை விட இன்னும் அதிகமா சரியறதுக்கான சான்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, லாபம் வர்றதை விட நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. ஆக இப்போதைய நிலவரம் என்ன, விலை ஏன் குறையுது, இனிமே என்ன ஆகலான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எக்ஸ்பர்ட் சொல்றத பார்த்தா தங்கம் விலை இன்னும் கூட குறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த விலை சரிவை நாம் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு தங்கம் வாங்கலாமா, இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? இதுதான் இன்னைக்கு நாம எல்லாரும் நம்மளை நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.